எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த விளையாட்டுக்கு ஒரு எண்டே இல்லாமல் போயிட்டுருக்கு. ட்ரம்ப் நம்மளை ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டாராட்டிருக்கு. காலையிலிருந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இறங்கிய மார்க்கெட் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி ஒரு 80 பாயிண்ட் மைனஸ் அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்போ நிற்கும்னு தெரில. நிஃப்டி என்னைக்கு மறுபடியும் 25,000க்கு மேலே போகுதோ அப்போ தான் கொஞ்சமாவது மரியாதை சந்தோஷம் என்பது மார்க்கெட்டில் வரும். இப்போதைக்கு ஒன்றும் சந்தோஷத்தையே காணவில்லை. ஸோ இப்போதைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய நம்ம மார்க்கெட்டில் எப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பெனால்ட்டி சரி 25% நீ டேக்ஸ் போடுறது ஓகே, பக்கத்தில் பாகிஸ்தான் பங்களாதேஷ்னு நீ டேக்ஸை போட்டுட்டு அதை விட்டு குறைச்சி ப்ரெஷர் பண்ணுற எல்லாம் ஓகே, அது எல்லாத்தையுமே நாங்கள் ஊதி தள்ளிடுவோம். ஆனால் அந்த 25%க்கு மேலே பெனால்ட்டின்னு ஒன்று போட்டுட்டு அப்படியே அந்தரத்தில் ஆட விட்டுட்டு இருக்க பார்த்தீங்களா, அது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மார்க்கெட் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதனால தான் நம்மளுடைய மார்க்கெட் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்றா பாசிட்டிவ் நியூஸ் இல்லைன்னா டபுள் நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. பாசிட்டிவ் நியூஸ் என்னென்னா, பெனால்ட்டி ஒரு 5% தான் போடுறோம், 10% தான் போடுறோம்னா அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, அது பாசிட்டிவ். அதுவே பெனால்ட்டி 100% போட போகிறோம், 500% போடுறோம்னா யாராவன் சுத்த அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் அப்படின்றது கிரியேட் ஆகும். அதே மாதிரி வரக்கூடிய ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு முன்னாடி, நல்ல நம்பர் 8க்கு 8, இந்த நம்பருக்கு முன்னாடி ஏதாவது ட்ரேடு டீல் வரல அப்படின்னு வச்சுங்களேன். சைனா கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இவர் 100% ஏற்ற அவங்க 150% ஏற்றன மாற்றி ஏற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் சைனாவுடைய காலில் போய் இவர் சரண்டர் ஆகிட்டார். ரேர் எர்த் மெட்டல்ஸ் எல்லாம் அவங்க நம்மளுக்கு சப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க, சைனா கிட்ட இருந்து அதை முதல்ல எடுக்கணும், அதுக்கு ஒரு திட்டம் போடணும் அப்படின்லாம் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தார். கடைசியில் காலில் விழுந்து சரண்டர் ஆகிட்டாப்ல, சைனா கிட்ட போய் டீல் பேசினாப்ல. அது மாதிரி நம்மளுக்கு ஏதாவது டீல் பேசுகிறாரா இல்லை பேசாம விடுறாரா அப்படின்ற ஒரு 2 நெகட்டிவ் பாயிண்ட். ஸோ இந்த கிளாரிஃபிகேஷனுக்காக தான் நம்மளுடைய மார்க்கெட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதனால தான் ரொம்ப எச்சரிக்கையாக 25,000க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நண்பர்களே. ஆனால் ஒரு விஷயம், நம்ம ஊருக்குள்ளே வியாபாரம் பண்ணுறது மளிகை கடையில் வியாபாரம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கம்மியான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்றது. இதுவே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது அப்படின்றது சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்குற மாதிரி நல்ல ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மார்ஜின் அப்படின்றது வைக்கிற மாதிரி. ஸோ அமெரிக்கா ஒருவேளை ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்கன்னா எந்த மாதிரியான பங்குகள் அதிகமாக பிரச்சனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த ஐடி கம்பெனிகளில் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த பிர்லா சாஃப்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சிங்களேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பண்ணக்கூடிய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியாகிரஃபி படி பார்த்தோம்னா அமெரிக்காவில் 87% பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது 100 ரூபாய் வருமானம் பண்ணுறாங்கன்னா, 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா 87% அமெரிக்காவிலிருந்து தான் வருது. அப்புறம் அவன் கடையை சாத்திட்டு போயிட்டாவோ அல்லது காம்படிஷனை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணுறதை விட வேற யாராவது. இப்போ கூட சமீபத்தில் ஏதோ நாமக்கல் முட்டையை பற்றி படிச்சுக்கிட்டு இருந்தேன். நாமக்கல் முட்டை அமெரிக்காவுக்கு சமீபத்தில் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ 25% ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு அடிஷ்னல் வரி போட்டதுனால அதை ஒரு முட்டையை ஏற்றுமதி பண்ணுறதுக்கே இவ்வளவு சிக்கல்னா அப்போ மற்ற ப்ராடக்ட்டுக்கெல்லாம் எவ்வளவு காம்படிஷன் வரும் பாருங்க. அது போக ஃபார்மாவும் இந்த ஐடி அதிகமாக அடி வாங்குது. ஒரு உதாரணத்துக்கு இந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்றத நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுலேயும் அவங்களுடைய எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 44% பக்கம் பிஸ்னஸ் அப்படின்றது வெளிநாடுகள்லேருந்து வருது. அதுலேயும் முக்கியமாக அமெரிக்காவிலேருந்து வருது. எப்பா ட்ரம்ப், உனக்கு எல்லா விளக்கத்தையும் நாங்கள் கொடுத்துட்டோம். இன்ஃபேக்ட் ரஷ்யாவில் எங்களை போய் ஆயில் வாங்க சொன்னதே சில வருடங்களுக்கு முன்னாடி நீ தான் சொன்ன. ஸோ எல்லா கிளாரிஃபிகேஷனையும் நீ உனக்கு கொடுத்தாச்சு, தயவுசெய்து நீ இந்தியாவை கண்டுக்காமல் விட்டுடு, நாங்கள் உண்டு சிவனேன்னு எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட், அவனுக்கு உண்டான பதில் அறிக்கை, பதில் அடி அப்படின்றது எல்லாமே கொடுத்தாச்சு. இனி அதாவது விடி காலத்தால் தான் இது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி நார்மல் டைம்லாம் ட்ரம்ப் அவர்களுடைய அறிக்கை வராது. அது ஏதாவது நம்ம எதிர்பார்க்காத நேரமாக ஒரு ட்விட்டரை போட்டுவிட்டு ஓடி போயிட வேண்டியது. அதனால் நண்பர்களே, மார்க்கெட்டினுடைய சட்டையை பிடிச்சி கரடிகள் உழுக்குன்னு உழுக்குமா என 2 பேட் நியூஸ் என்பது இருக்குது. ஆகஸ்ட் 8க்குள்ளே ஏதாவது ட்ரேடு டீல் நடக்கலை என்றாலோ அல்லது அந்த பெனால்ட்டி எத்தனை பர்சன்டேஜ் 10%, 5%ன்னு சொல்லாமல் எங்கேயாவது 100%, 500%ன்னு சொன்னாலும் மிகப்பெரிய அதிர்ச்சி மார்க்கெட்டில் வரக்கு வாய்ப்பு என்பது அதிகம். ஆனால் அதே சமயம் பெனால்ட்டி சும்மா ஒரு 5% தான் தம்பி, அல்லது 10% தான்,
அதே மாதிரி ஆகஸ்ட் 8க்குள்ளே ஒரு ட்ரேடு டீலு நடந்துருச்சு அப்படின்ற தகவல் வந்ததுன்னா அது நம்மளோட இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கும். எது எப்படியோ நிஃப்டி 25,000 தாண்டாத வரை நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு ஒரு மரியாதை இல்லை, நம்மளுடைய மனங்களிலே சந்தோஷம் என்பதும் இல்லை. நண்பர்களே, இவங்களுக்கு இதுதான் வேலை. இந்த இன்னைக்கு ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் சில கம்பெனியில் இந்த கைடெக்ஸ் கார்மெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு 5% இறங்கியிருக்கு. சமீபத்தில் பங்களாதேஷுக்கு வரி உயர்வு அப்படின்னு ட்ரம்ப் அறிவித்த உடனே நம்ம கார்மெண்ட்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் மேலே போச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு காஸ்ட் அட்வான்டேஜ் கிடைக்குதே செல்லிங் ப்ரைஸுக்கு அப்படின்ட்டு. இப்போ மறுபடியும் அங்கே வந்து பங்களாதேஷில் வரியை குறைச்சிவிட்டு நம்மளதில் வரியை ஏற்றி விட்டார் அப்படின்னு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், அதாவது முடிவு சரியில்லை, ரிசல்ட்டு சரியில்லைன்னு இறங்குறது ஒன்று, ரிசல்ட்டு மோசமாக வந்திருந்தாலும் மார்க்கெட்டை அவனை காப்பாற்றி விட்டுருச்சு அப்படின்னு ஏறுறது ஒன்று. ஸோ முடிவு நல்லா இருக்கோ இல்லையோ அது மார்க்கெட் தான் டிசைட் பண்ணோம். அந்த வகையில் இன்றைக்கி டாடா குரூப்பில் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 4% ஏற்றி விட்டாங்க, சனோஃபி ஒரு 8%, கோத்ரேஜ் பிலிப்ஸ் அப்படின்னு ஒரு பெயர் சொல்லும்படியாக அது ஒரு 10% ஏற்றி விட்டாங்க. பொதுவாக இந்த பாரத் ஏர்டெல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 10%, 20% பெரிய வால்டிலிட்டி காமிச்சு மார்க்கெட்டை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை. ஸோ இன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட் நாளைக்கு மார்க்கெட்டில் பாரத் ஏர்டெல் தனிச்சு என்ன செய்யும் அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நாளைக்கு ரிசல்ட் வர்றது எல்லாமே பெரிய ஆளுங்க, பிரிட்டானியா, லூப்பின்னு, இந்த பெர்கர் பெயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அடுத்து பெயிண்ட் செக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறக்காக வருது. எக்ஸைடு அதே மாதிரி பேட்டரி செக்டர் எப்படி இருக்கும். இந்த கேஸ்ட்ரால் இந்தியான்றது மிகப்பெரிய ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி. ஒரு வருஷம் வச்சிருந்து 4-5% டிவிடெண்ட் வாங்குறதுக்கு நாளைக்கு ஒரே நாளில் ஏதாவது ரிசல்ட்டை காரணமாக காமிச்சு ஏதாவது பெரிய மூவ்மெண்ட் வருமானு அதை ஒரு குரூப் பார்த்துட்டு இருக்காங்க. நண்பர்களே, மன அமைதி இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நியூஸ்கள்னால பல பங்குகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஐபிஓ ரிலேட்டடாக பார்த்தோம்னு வச்சுங்களேன், 2 பங்குகளில் முக்கியமாக இந்த சிபி ப்ளஸ் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற இந்த ஆதித்யா இன்ஃபோடெக் அவன் 59% இன்னைக்கு லாபத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்க. ஆனால் இதே காலகட்டத்தில் இன்னொரு ஐபிஓ யாருக்காவது இந்த லக்ஷ்மி இந்தியா அப்படின்றது கிடைச்சதுன்னா அவங்க கன்னத்தில் கையை வச்சு தான் கொண்டிருப்பாங்க. ஏன்னு கேளுங்க, இந்த லக்ஷ்மி இந்தியா ஃபினான்ஸ் ஐபிஓ அது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அது வந்தப்போ வெறும் 5% தான் காமிச்சிக்கிட்டு இருந்தது. லிஸ்டிங் கெயினே வெறும் 5% தான் காமிச்சிக்கிட்டு இருந்தது. சரி, அந்த 5%ஆவது வந்து காமிச்சா பரவாயில்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அது 12.5%. சமீபத்தில் நான் எந்த ஐபிஓவும் இப்படி பார்க்கல, வந்து 12% மைனஸில் ட்ரேட் ஆகிற மாதிரி நான் எதுவும் பார்க்கல. பட் இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக இந்த ஆதித்யா இன்ஃபோடெக் கிடைச்சவங்க ஒரு குஜால் குட்டியாக இருப்பாங்க, இந்த லக்ஷ்மி இந்தியா அப்படின்ற ஐபிஓ கிடைச்சவங்க ஒரு சகப்பியாக இருப்பாங்க. இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்றதுலையும் ஒரு தகவல் அப்படின்றது வந்திருக்கு. அதாவது அவங்களுக்கு ராஜீவ் ஆனந்த் அப்படின்றவரை எம்டி அண்ட் சிஓ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்தோடனே காலையில் அவன் ஒரு மூவ்மெண்ட் காமிச்சிட்டு இருந்தான். இனி இது அடுத்தடுத்த நாட்களில் எப்படி மூவ் ஆகும் அப்படின்றது தெரியாதபடிக்கு இண்டஸ்இண்ட் பேங்க். இன்னும் பல கம்பெனிகளில் தகவல் இருக்குது. ஆர்பிஐனுடைய மீட்டிங் இந்த வாரத்தில் இருக்குது. இனி அவங்க செய்யக்கூடிய வேலையினால ரியல் எஸ்டேட்டு மற்றும் ஆட்டோத்துறை மற்றும் பேங்க் இதெல்லாம் எந்த மாதிரி எக்ஸ்போஷர் ஆக போகுது அப்படின்றது தெரியல. இந்த ஜேபி பவர்னு ஒரு பங்கு அது சமீபத்தில் தான் மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டி, அது மீடியாவில் வந்த நியூஸுக்காக ஏதோ ஒன்று மேலே தூக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி தன்னிலை விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே இறங்கி அது எங்கிருந்து ஏற ஆரம்பிச்சதோ அதே இடத்துல வந்து விழுந்திருக்கு. இந்த மாதிரி சமீபத்தில் நியூஸ் இருக்கக்கூடிய பங்குகள் பலதும் இருக்குது. இவங்கெல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் எப்படி ட்ரேட் ஆக போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நியூஸ் இருக்கக்கூடிய பல செக்டர்கள் பல ஸ்டாக்குகள் அப்படின்றது இருக்குது. ஆனால் தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் அது மேலே போகுதா அல்லது கீழே போகுதா அப்படின்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னொரு நண்பருமே மிக ஒரு அருமையான ஒரு கேள்வி அப்படின்றது கேட்டிருக்காப்புல. நம்ம வந்து எஸ்ஐபி முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு வர்றோம், அதனால் வந்து நம்மளுக்கு காஸ்ட் ஏவரேஜ் அப்படின்ற பெனிஃபிட் கிடைக்கிது. ஒரே ப்ரைஸில் போய் பல்காக கொண்டு போய் போட்டுட்டு அது மேலே ஏறணும் ஆண்டவா அப்படின்ற மாதிரி பயந்துட்டு உட்கார வேண்டியதில்லை. ஆனாலும் பாருங்கள், எஸ்ஐபி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா திடீர்னு கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்பொழுது அந்த போட்டுக்கிட்டு வந்த சிறிய பணம் என்பது பெரிய பணமாக மாறிடும். அப்போ அது ஒரு தலைவலி தானே அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு தலைவலி தான், அது ஒரு மறுக்க முடியாத உண்மை. ஸோ எஸ்ஐபி மூலியமாக ஒரு பெரிய கார்பஸ் என்பது சேர்த்து விட்ட பிறகு அது மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு லம்சமாக தான் அது மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட்டை பொறுத்து மேலேயோ கீழே வந்துக்கிட்டு இருக்கும். இதனால தான் பெரிய அளவில் பணம் சேர்த்திய பிறகு பல பேர் வந்து ஒரு பெரிய பெரிய போர்ட்ஃபோலியோ மேனேஜர்களுடைய உதவியை நாடுறாங்க, இல்லைன்னா ஹெட்ஜிங் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி சில வேலைகளை பண்ணிக்கிறாங்க.
இதுக்கு வந்து மார்க்கெட்டில் மருந்தே கிடையாது. ஸோ ஹெட்ஜிங்கோ அல்லது பெரிய பெரிய ப்ரொஃபஷனலோடைய கைடன்ஸோ அது மட்டும்தான் இந்த பெரிய பொசிஷனுங்களை காப்பாற்றும். எஸ்ஐபி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 10 வருஷம் கழித்து அது பெரிய அமௌண்ட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டினுடைய ஃப்ளக்சுவேஷனுக்கு கண்டிப்பாக அது ஒரு பெரிய ரிஸ்க் என்பது இருக்க தான் செய்யும். ஆமாங்க, திடீர்னு இந்த மாதிரி ட்ரம்ப் மாதிரி ஒரு கோடி பொசிஷன் இருக்குன்னு வச்சுங்க, அது எஸ்ஐபி போட்டு நல்லா தான் அதை ஏவரேஜ் ப்ரைஸ் 70-80 லட்ச ரூபா தான் ஆயிருக்கு. ஆனால் 1 கோடியே பொசிஷன் இருக்குது அப்படின்னே வச்சுக்குவோம். திடீர்னு ட்ரம்ப் மாதிரி ஆட்கள் வந்து ஏதாவது ஒன்று இந்தியாவுக்கு எதிராக பண்ணி பெரிய அளவில் 50% கீழே இறங்கிடுச்சுன்னா அந்த ரிஸ்க், மார்க்கெட் ரிஸ்க் என்பது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இங்கே தான் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும். இந்த ரிஸ்க் அப்படின்றது எல்லா துறையிலும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சே இப்போ சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபா வாடகை வாங்கிட்டு இருக்காருங்க நண்பர் ஒருத்தர் திருப்பூரில். ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபா வாடகை மட்டுமே வருது. ஏதோ ஒரு சின்ன விஷயம்னு சொல்லி கை வைக்க போனார் பில்டிங்கில். அது ஏதோ தண்ணி லீக் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சின்ன வேலைக்காக போய் கடைசியில் 10 லட்ச ரூபா அவருக்கு கும்பாயிடுச்சு. நான் கேட்டு ஷாக் ஆகிட்டேன். ஏங்க 10 லட்ச ரூபாய்க்கு என்னங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால், தண்ணி லீக் ஆகிறது வேற ஒரு ஃப்ளோர் வந்து மாற்றி அமைச்சு அதுக்கு 10 லட்ச ரூபா ஆகிப்போச்சு தம்பி அப்படின்றாப்புல. அப்படின்னா என்ன ஆகுது? கிட்டத்தட்ட 3 வருஷ வருமானம் என்பது வெட்டியாக போகுது. இன்னொரு நண்பர்களுடைய கமெண்ட் எப்படி இருக்குன்னா, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அவருக்கு 25% லாபம், ஆனால் டைரெக்டாக அவர் ஈக்விட்டி சூஸ் பண்ணதில் 25% நஷ்டம். இதிலிருந்து என்ன புரிகிறது அப்படின்னு கேட்டிருந்தாப்புல. எனக்கு என்ன புரியுதுன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ப்ரொஃபஷ்னலி மேனேஜ் பண்ணுறாங்க. மார்க்கெட் இறங்கும் போது அதுவும் இறங்கிடுது. மார்க்கெட் திரும்பி ஏறும்பொழுது அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிற பங்குகள்லாம் மார்க்கெட்டோட சேர்ந்து மேலே வருது. ஆனால் இண்டிவிஜுவலாக நம்மளை மாதிரி ரீட்டைல் ஆட்கள் போய் செலக்ட் பண்ணுற ஈக்விட்டி பல பங்குகள் திரும்பி ஏறுறதில்ல. அப்படியே ஏறுறது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அப்படி அந்த மாதிரி தான் நடக்குது. இதுதான் எனக்கு புரியுது. இங்கே பாருங்க நண்பர்களே, NIIT லிமிடெட் அப்படின்ற ஒரு பங்கு, அவன் 52 வீக் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அவனுடைய 52 வீக் ஹை என்ன? அந்த பங்கை பார்க்கும் பொழுது அது 1% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்காகவும் கடன் என்பது இல்லை அப்படின்ற பங்காகவும் காமிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, நீ குவார்ட்டர்லி ரிசல்ட் என்னப்பா நீ பண்ணியிருக்கு அப்படின்னா, சமீபத்தில் வரைக்கும் 8 கோடி 12 கோடி 14 கோடி 14 கோடி அப்படின்ற மாதிரியே தான் இருக்குது இந்த NIIT அப்படின்றது. இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கினுடைய 52 வீக் லோ என்ன, 52 வீக் ஹை என்ன அப்படின்னா, எப்போ ஒரு முறை 220 ரூபா இந்த ஒரு வருஷத்தில் போன மாதிரியும், சமீபத்தில் 100 ரூபா பக்கத்தில் போயிட்டு 120 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிற மாதிரியும் இருக்குது. இந்த பங்கினுடைய முதலீட்டாளர்களில் FIIs 12% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. DIs 11% ஹோல்டு பண்ணுறாங்க. அதில் இந்த நிப்பான் லைஃப் இந்தியா ட்ரஸ்டி அப்படின்றது 8.19% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய ரிசல்ட்டுகளில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய பங்குகளில் இந்த NIIT லிமிடெட் அப்படின்ற பங்கு ஒன்றா இருக்குது. ஏன்னா அது 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு என்பதால். நண்பர்களே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஷேர் மேபி லக்கி ஷேராக இருக்கலாம். எனக்கெல்லாம் சோபா அப்படின்ற ஷேர் ரொம்பவுமே லக்கி ஷேர். என் வாழ்நாளில் இந்த ஷேர் மார்க்கெட் வாழ்க்கையில் இந்த சோபா அப்படின்ற ஷேரை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். அது லாபம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு நல்ல ப்ளஸ்ஸாகவே இந்த வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அது மாதிரி இந்த ஒரு நண்பர் சொல்கிறாப்புல, என்னுடைய லக்கி ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இன்னொரு நண்பர், அவர் தான் இந்த ஹீரோ மோட்டரை கட்டி வச்சிருப்பார் போல். 3 மாதமாக பெரிய மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருந்தது ஹீரோ மோட்டார்ஸ். போன வாரம் தான் மனுஷன் விற்று விட்ருக்கார். ராஜேஷ், நீங்கள் விற்றுட்டீங்களா, ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அந்த பங்கு நேற்று தான் ஒரு 6% பட்டாயை கிளப்புச்சு ஹீரோ மோட்ரு. ஸோ ஹீரோ மோட்ரு நேற்று மேலே ஏறி நிறைய பேர் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. அவங்க யாருக்கு நன்றி சொல்லணும்? மார்க்கெட் தான் ஒரு பங்கை மேலே ஏற்றி விடுது. ஆனால் அந்த மார்க்கெட்டில் யார் ஏற்றி விட்டாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த நண்பர் ராஜேஷ் அவர்கள் விற்றதுனால தான் அது ஏறி இருக்குதோ அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கணும். நண்பர்களே, இன்றைக்கி மிகவும் முக்கியமாக கவனிக்கக்கூடிய பங்குகளில் இந்த NACL அப்படின்ற பங்கு ஒன்று. ஏன்னா இன்றைக்கி டாப் கெய்னரில் அந்த ஒரு பங்கும் வந்திருக்கு. அதாவது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட சுற்றிக்கிட்டு இருந்த பங்கு தான் இந்த NIACL. சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு லாங் கேண்டில், பிக் கேண்டில் அப்படின்றது போட்டுட்டு அப்படியே 3 நாளில் தலைகுப்புற விழுந்துட்டான். சில பேர்லாம் வந்து 15 நாள் 20 நாள் கழித்து மேலேருந்து அந்த கீழே தலைகுப்புற கீழே விழுவாங்க. இது 3 நாளில் தலைகுப்புற விழுந்த பிறகு மறுபடியும் என்ன நினச்சான்னு தெரில, அந்த பிக் கேண்டில் பக்கத்தில் லோ பக்கத்தில் வந்துட்டு சப்போர்ட் எடுத்து இன்று மறுபடியும் 201 ரூபா, அதாவது இந்த 2 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எதுக்கப்பா நீ இப்படி குட்டிக்காரன் அடிக்கிற?
ஸோ ஒவ்வொரு பங்குக்கும் இன்றைக்கி ஒவ்வொரு காரணம் நண்பர்களே. டாடா இன்வெஸ்ட் இன்றைக்கி மேலே ஏறி இருக்குன்னா அதனுடைய ரிசல்ட்டை மார்க்கெட் பாசிட்டிவ் எடுத்துக்கிச்சு. அதே மாதிரி இன்றைக்கி இந்த ட்ரிவேணி டர்பைன்லாம் போட்டு அடி வெளுத்து விட்டுட்டாங்க. எப்பா ஆல்மோஸ்ட் 7% இன்றைக்கி பாவம் அடி வாங்கியிருக்கு. ஒரு சிகப்பியாக ஒரு நல்ல குஜால் குட்டியாக தான் இருந்தது, பச்சை குட்டியாக. அது பாட்டுக்கு 500 ரூபா ரேஞ்சிலிருந்து 700 ரூபா வரைக்கும் போன பங்கை கடந்த ஒரு மாதத்தில் ஒரு சிகப்பியாக மாற்றி நிறுத்தி வச்சுருக்காங்க. ரொம்ப கொடுமையாக இருக்குது பார்க்குறக்கே. நன்றி, வணக்கம்.